ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அந்த யோவாசுக்கு எதிராக இறைவாக்கு உரைப்பனால் இதை நம்ம 2 குறிப்பேடு 25ஆம் அதிகாரம் 20 முதல் 22 பார்க்குறோம். இங்கே நாம் பார்க்க முடியாது, அரசர்கள் புத்தகத்தில் இது வராது. 2 குறிப்பேடு 25ஆம் அதிகாரம் 20-22 இந்த குறிப்பு வருகிறது. இந்த யோவாசுக்கு எதிராக சக்கரியா இறைவாக்கு உரைத்த உடனே இந்த சக்கரியாவை கொலை செய்வதற்கான திட்டத்தை இந்த யோவாஸ் தான் தீட்டுவான், தீட்டி பழி வாங்குவான். இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்த 2 பேரும் அரசனுடைய ஊழியர்களே, அலுவலர்களே, யோசக்காரும் அதே மாதிரி யோசபாத்தும் என்ன பண்ணுவாங்க, யோவாசை கொலை செய்து விடுவார்கள். யோவாசு கொலை செய்த பிறகுதான் அமத்சியா பொறுப்பேற்கிறான். ஆனால் நிதானமாக எதையும் யோசித்து செய்ய வேண்டும் என்கிற அந்த நினைப்பில் சிந்தித்து செயல்பட ஏறக்குறைய காலம் எடுத்துக்கொள்கிறான். இவ்வளவு காலம் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் உடனே அரசன் கொலை செய்யப்பட்ட உடனே இவன் முடிவு எடுக்கலை. பொறுப்பேற்று தன்னுடைய கைக்கு ஆட்சி பொறுப்பு முழுமையாக வந்துவிட்டது என்று உணர்ந்த பிறகு, தனக்கு எல்லா அதிகாரமும் சுதந்திரமாக இருக்கிறது, தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்கிற நிலைக்கு வந்த பிறகுதான் அவன் ஒரு முடிவெடுக்கிறான். இது பொறுப்பில் இருக்கிறவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான கருத்து. அதாவது வந்தவுடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்களை செய்வதற்கு பதிலாக, அது பங்காக இருந்தாலும் அல்லது ஆட்சியாக இருந்தாலும் அல்லது அலுவலகமாக இருந்தாலும், நம்ம ஒரு பொறுப்பேற்ற போது பொறுப்பு ஏற்ற உடனே நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை மாற்றுவேன், இதை மாற்றுவேன் என்ற அந்த நிலையில் போகாமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு அதன் பிறகு நாம் முடிவெடுத்தால் அந்த முடிவு சரியான முடிவாக இருக்கும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அதன் பிறகு சிந்தித்து அதன் பிறகுதான் என்ன பண்ணுறான் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. இவனுடைய தந்தையை கொண்டவர்களை அவன் பழி வாங்குகிறான். அதை வாசிங்க. ஆட்சி தம் கைக்கு வந்து உறுதியானவுடன் அரசனாகிய தம் தந்தையை கொலை செய்த அலுவலரை அவன் கொன்று போட்டான். கொலை செய்த அலுவலரை கொன்று போட்டான். தொடர்ந்து வாசியுங்கள். ஆயினும் கொலைகாரர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லவில்லை. கொலைகாரர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லவில்லை. இதுவும் அவனுடைய சரியான தெளிவான, அதாவது அவன் சட்டத்தை அறிந்தவனா அல்லது மோசேயின் சட்டத்தை உணர்ந்தவனா என்று தெரியவில்லை. ஆனால் மோசே சட்டத்தின்படியே நடக்கிறான். மோசே சட்டம், இணைச்சட்டம் 24ஆம் அதிகாரம் 16 தெளிவாக சொல்கிறது, பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தைக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம், அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும். யார் ஒரு குற்றத்தை செய்தார்களோ அந்த குற்றத்திற்கான தண்டனை அவருக்கு அளிக்கப்பட வேண்டும். அவர் செய்த குற்றத்திற்காக யாருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது? ஒரு 10 தலைமுறை தாண்டி 5 தலைமுறை தாண்டி பழி வாங்கக்கூடாது. இணைச்சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. 24:16 இணைச்சட்டம் மட்டுமல்ல, எசேக்கியேல் இறைவாக்கினர் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறார். எசேக்கியேல், பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள், பெற்றோரும் பிள்ளைகள் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லாரின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும். எசேக்கியேல் 18:20. எனவே விவிலியம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது, ஒருவன் செய்த குற்றத்திற்கு அவன்தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஒழிய அவனுடைய குற்றத்திற்காக இன்னொருவர், அவனுடைய சந்ததியரில் வேறு யாரோ
இந்த பழியை ஏற்கக்கூடாது, இந்த குற்றப்பழியை ஏற்கக்கூடாது. அதனால தான் இந்த அமத்சியா தெள்ளத் தெளிவாக தன் தந்தையை கொலை செய்தவர்களை மட்டும் கொலை செய்கிறான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய தலைமுறையினரை அவன் ஒன்றுமே செய்யவில்லை. வாசியுங்கள். ஆண்டவரின் கட்டளைப்படி மோசேயின் சட்ட நூலில் பிள்ளைகளின் பாவத்திற்காக தந்தையர் கொல்லப்படலாகாது, தந்தையரின் பாவத்திற்காக பிள்ளைகள் கொல்லப்படலாகாது, அவரவர் செய்த பாவத்திற்கேற்ப அவரவர் கொல்லப்படுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டிய அந்த இணைச்சட்டம் 24:16 அதைத்தான் இங்கே மோசே சட்ட நூல் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக விவிலியத்தில் பொதுவாகத்தான் சொல்வார். இறைவாக்கினர் ஏசையா கூறுகிறார், இறைவாக்கினர் ஓசையா கூறுகிறார், இறைவாக்கினர் மீகா கூறுகிறார், இணைச்சட்டம் கூறுகிறது, மோசேயினுடைய சட்ட நூல் கூறுகிறது என்று பொதுவாக பேசுவார்கள். அப்போ நாம் தான் அந்த சரியான பகுதியை தேடி எடுக்க வேண்டும். இங்கே வந்து இணைச்சட்டம் 24:16, அதே மாதிரி எசேக்கியேல் 18:20 இந்த சட்டத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கொலை செய்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்பட வேண்டும் ஒழிய அவருடைய பிள்ளைகளோ அவர்களுடைய சந்ததியினரோ எந்த காலத்திலும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. மீண்டும் அடுத்து 7ஆம் வசனம். அமத்சியா போரிட்டு உப்பு பள்ளத்தாக்கில் 10,000 ஏதோமியரை கொன்று சேலாவை கைப்பற்றி அதற்கு இன்று வரை வழங்கி வரும் யோக்தாவேல் என்ற பெயரை இட்டான். ஆக அமத்சியா அவனுடைய ஆட்சிதான் அதை பற்றி குறிப்புதான் இருக்கிறது. அவன் என்ன செய்தான்? அதாவது தன்னுடைய தந்தையை கொண்டவர்களை பழி வாங்கிய பிறகு அடுத்தவன் என்ன செய்கிறான்? உப்பு பள்ளத்தாக்கில் 10,000 ஏதோமியரை கொன்று 10,000 என்றால் 10,000. இந்த 10,000 ஏதோமியரை கொன்று, உப்பு பள்ளத்தாக்கு என்றால் சாக்கடல் இருக்கிறது, அந்த சாக்கடல் பகுதி வந்து பள்ளத்தாக்கு, யோர்தான் பள்ளத்தாக்கு. அதனுடைய தொடர்ச்சி வந்து யோர்தான் ஆறு வந்து சாக்கடலுடைய முகத்துவாரத்தோடு முற்று பெறுகிறது. அதன் பிறகு யோர்தான் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா யோர்தான் நதி பாயலை. யோர்தான் நதி வந்து அந்த உப்பு கடலோடு நின்று போகிறது, சாக்கடலோடு. அதன் பிறகு செல்வதெல்லாமே உப்புக்கடல், அதனுடைய பள்ளத்தாக்கு. அது ஏறக்குறைய செங்கடல் வரை நீள்கிறது அந்த பள்ளத்தாக்கு. இந்த உப்பு பள்ளத்தாக்கில் 10,000 ஏதோமியரை கொன்று போடுகிறான். இந்த ஏதோமியர் என்பது நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு செய்தான். எசாயனுடைய வழிமரபினர்கள். அவர்கள் தங்கிய பகுதி தான் ஏதோம் என்று அழைக்கப்பட்டது. அது சாக்கடலுக்கு தென்பகுதியில் இருக்கிற சாக்கடல் தென்பகுதி மட்டுமல்ல, தென்பகுதி, தென்கிழக்கு, தென்மேற்கு, இந்த 2 பகுதியும் வரும். சாக்கடலுடைய தெற்கு, அதற்கு பிறகு மேற்கு பகுதி, அதே மாதிரி அந்த பக்கம் கிழக்கு பகுதி. எனவே இந்த பகுதிகளை உள்ளடக்கியது தான் பள்ளத்தாக்கு, சாக்கடல் பள்ளத்தாக்கு அல்லது உப்புக்கடல் பள்ளத்தாக்கு. அங்குதான் ஏதோமியர் வாழ்கின்ற பகுதி இருந்தது. இந்த ஏதோமியர் வாழ்ந்த பகுதி இயேசு வாழ்ந்த காலத்தில் வேறு பெயரிலே அது அழைக்கப்படுகிறது. உதாரணமாக ஏரோது அரசன், பெரிய ஏரோது வந்து அவனுடைய ஆட்சி பகுதிகள் வந்து வடக்கே வந்து கலிலியாவிலிருந்து ஆரம்பித்து சமாரியா, யூதேயா, இதுமேயா. எனவே இதுமேயா என்பது தான், இதுமேயா கீழே இருக்கிற தெற்கே இருக்கிறது, யூதேயாவுக்கு தெற்கே இதுமேயா. அந்த இதுமேயா பகுதி தான் அந்த காலத்தில் ஏதோம் என்று அழைக்கப்பட்டது. எனவே இந்த ஏதோமியரைத்தான் யார் கொன்றழிப்பது? 10,000 பேரை அமத்சியா கொன்றழிக்கிறான். சேலாவை கைப்பற்றுகிறான். சேலா என்பது இந்த ஏதோமியர் வாழ்ந்த பகுதி தான். அந்த பகுதி சேலா என்றும் அழைக்கப்பட்டது. இந்த சேலா வந்து பிற்காலத்தில் அராபா என்று அழைக்கப்பட்டது. இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த பகுதி வந்து அராபா என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு வந்து பேத்ரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பேத்ராவை பற்றி ஏற்கனவே ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறோம். இந்த பேத்ரா என்பது, பேத்ரா என்றாலே மலைகள் என்று பொருள், ராக். பீட்டர், அந்த பேதுரு என்கிற பெயருடைய அந்த அடிச்சொல் தான் இந்த பேத்ரா, கிரேக்க சொல். பேத்ரா என்பது கிரேக்க சொல், பீட்டர் என்பதும் கிரேக்கத்திலிருந்து வருவது தான், பேதுரு என்பது கிரேக்க சொல்.
எனவே அதற்கு ஆங்கிலத்தில் வந்து ராக் என்று பொருள், தமிழில் வந்து பாறை அப்படிங்கிறோம். இந்த பாறைகள் சூழ்ந்த பகுதி தான் இந்த ஏதோமியர் வாழ்ந்த பகுதி. அதுவும் எப்படிப்பட்ட பாறைகள் என்றால் செம்மண் பாறைகள், அந்த செம்மண் நிறத்தில் இருக்கிற பாறைகள். எங்கே பார்த்தாலும் ஒரே அந்த இரத்த நிறம்தான் இருக்கும். ஏதோமியர் வாழ்ந்த பகுதி முழுவதுமே. இந்த ஏதோமியருடைய மூதாதையராகிய எசாயும் இந்த சிவப்பு முடி கொண்டவன் தான். அவனுடைய முடி கூட எல்லாமே சிவப்பாக இருக்கும். அதனால தான் அவனுக்கு எசாய் என்றே பெயரிட்டார்கள். எனவே இந்த பகுதி, அவர்கள் வாழ்ந்த பகுதியும் ஏறக்குறைய சிவப்பு மலைகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியை அவன் கைப்பற்றுகிறான். இன்றைக்கு அந்த பகுதி வந்து பேத்ரா என்று அழைக்கப்படுகிறது. மலை சூழ்ந்த பகுதி, ஒரு சிறப்புமிக்க பகுதி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பகுதிக்கு வந்து என்ன பெயர் கொடுக்கப்பட்டது என்றால் யோக்தவேல் என்று அவன் பெயரிட்டான். யோக்தவேல் என்று இந்த இடத்திற்கு பெயரிட்டுகிறான். ஏனென்றால் யோக்தவேல் என்றால் எதற்காக இந்த பகுதிக்கு வந்து யோக்தவேல் என்று பெயரிடுகிறான் என்றால், யாவே வந்து இந்த பகுதியை வந்து தன்னகத்தே அவர், அதாவது இவர்களை பணியச் செய்கிறார், அடக்குகிறார், ஒடுக்குகிறார். யாவே தன்னுடைய வலிமையால் இந்த பகுதியை அடக்குதல், ஒடுக்குதல், பணிய வைத்தல். அதனால தான் இந்த பகுதிக்கு வந்து யோக்தவேல் என்று பெயர். யோக்தவேல் என்றால் யாவே பணிய வைக்கிறார். எனவே யாவே பணிய வைத்ததால் தான் யாரால் இந்த பகுதியை கைப்பற்றிக் கொள்ள முடிகிறது? அமத்சியாவால் இந்த பகுதியை கைப்பற்றிக் கொள்ள முடிகிறது என்பதுதான் இதனுடைய பொருள். இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். 14ஆம் அதிகாரம் 8 முதல் 14. இது வந்து 2வது பகுதி. இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதி. இஸ்ரேல் அரசர் யோவாசு யூதாவை வெற்றி கொள்ளல். அதாவது தலைப்பு வந்து ரொம்ப யோவாசு வெற்றி கொள்ளல் என்று பொதுவான ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது என்றால், அமத்சியா யோவாசை போருக்கு கூப்பிடுகிறான். அதான் அப்படிப்பட்ட தலைப்பு தான் இங்கே இருக்க வேண்டும். இருந்தாலும் யோவாசு வடநாட்டு அரசன், இஸ்ரேல் அரசன், இந்த யூதாவை வெற்றி கொண்டதுனால, அமத்சியாவை வெற்றி கொண்டதுனால அந்த தலைப்பு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. 8 முதல் 14 வசனம் வாசியுங்கள். பின்பு அவன் இஸ்ரேலின் அரசனும் ஏகுவின் மகன் யோவாசின் புதல்வனுமாகிய யோவாசிடம் தூதனுப்பி, வாரும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்போம் என்று சொல்ல சொன்னான். இது வந்து ஒரு திமிரான ஒரு பேச்சு அமத்சியாவிடமிருந்து வருகிறது. நம்ம இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை பார்த்தோம் என்றால், அமத்சியாவுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஏதோமியரிடமிருந்து ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. சேலாவை கைப்பற்றியிருக்கிறான். அதாவது அராபா பகுதியை அல்லது ஏதோமியருடைய முக்கியமான பகுதியை அவன் கையில் வைத்திருக்கிறான். அதுதான் யோக்தவேல் என்று அழைக்கப்பட்டது. யாவே பணிய வைத்தார் என்கிற அந்த நிலை. இந்த யாவே தான் பணிய வைத்தார் என்கிற அந்த பெயரை மட்டும் மாற்றியிருக்கிறான். ஆனால் இவனுடைய மனநிலை மாறவில்லை. இவனுக்கு அந்த பணிவு இல்லை, திமிர் இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறான், இந்த போர் முடிந்தவுடனே இஸ்ரேலின் அரசனாகிய யோவாசு, அவன் யார் என்றால் ஏகுவனுடைய பேரன், அதாவது ஏகுவனுடைய மகனாகிய யோகவாசினுடைய புதல்வன், இவனை போருக்கு கூப்பிடுகிறான். இந்த காலகட்டத்திலெல்லாம் வடநாடும் தென்னாடும் இணைந்தே செயல்பட்டு கொண்டிருந்தன. ஏறக்குறைய ஆகாப்பு காலத்திலிருந்து வடநாட்டில் ஆகாப்பு, தென்னாட்டில் யோசபாத்து, இவர்களெல்லாம் ஆட்சி செய்தது ஏறக்குறைய 80 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆகாப்பை பொறுத்தமட்டில் அவன் ஆட்சியை தொடங்குவது வந்து 869. யோசபாத் ஆட்சியை தொடங்குவது 880கள். இப்போ ஏறக்குறைய 884 ஆட்சியை தொடங்குகிறான் யோசபாத்து. இப்போ வந்து 800வது ஆண்டு. அப்போ ஏறக்குறைய 80 ஆண்டுகள் வந்து நல்லா ரெண்டு நாடுகளும் சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட, இந்த அத்தாலியாவை வைத்து சண்டை சச்சரவுகள் நடந்தால் கூட இருவரும் இணைந்தே பயணிக்க தொடங்குகிறார்கள்.
இப்போ இவன் என்ன பண்ணுறான், வம்ப விலைக்கு வாங்குறது மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை செஞ்சு கொண்டு இருக்கிறான். அமத்சியா உண்மையிலே வம்பை விலைக்கு வாங்குகிறான். யோவாசு அமைதியாக இருக்கிறான். ஆனால் இவன் ஒத்தைக்கு வா என்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாரும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்போம். நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கிட்ட வலிமை இருக்கிறதா என்னிடத்தில் வலிமை இருக்கிறதா, இதைத்தான் ரெண்டு பேரும் முடிவு செய்ய நினைக்கிறார்கள். அந்த நிலையில்தான் இப்பொழுது இவர்களுக்குள்ளே ஒரு போருக்கான ஆயத்தம். இந்த நிலையில் இந்த அமத்சியா, இதை பற்றி நீங்கள் இதில் குறிப்பேட்டு புத்தகம் 2 குறிப்பேடு 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இங்கே வந்து காரணம் நமக்கு தெரியலை, ஏதோ வெற்றி கொண்ட உடனே இவன் வந்து மல்லு கட்டுவது போல தெரிகிறது. வடநாட்டோடு தெற்கே இருக்கிற நான் ஏதோமியரை வெற்றி கொண்டு விட்டேன், இப்பொழுது வடநாட்டில் இருக்கிற உன்னை வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டு அரசனோடு இஸ்ராயல் நாட்டோடு வம்புக்கு போவது போல தெரிகிறது. ஆனால் குறிப்பேட்டு புத்தகம் 2 குறிப்பேட்டு புத்தகம் 25ஆம் அதிகாரம் ஒரு காரணத்தை சொல்லுகிறது. அமத்சியா ஏன் வடநாட்டோடு போருக்கு போகிறான் என்பதற்கான காரணம். அதை சுருக்கமாக சொல்லணும்னா, ஏதோமோடு போருக்கு போவதற்கு அமத்சியா முடிவெடுக்கிறான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் போருக்கு போகிறான் என்று. அப்போ முடிவெடுத்த உடனே இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய நாட்டிலே 3 லட்சம் போர் வீரர்களை தயாரிக்கிறான். தென்னாடு என்பது யூதா குலம் என்பது பெரிய குலம். அதனால் இங்கே 3 லட்சம் பேரை போர் வீரர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவனுக்கு 3 லட்சம் பேர் பத்தாது. அதனால் இவன் என்ன பண்ணுறான், 1 லட்சம் பேரை 4000 வெள்ளி கொடுத்து வடநாட்டிலிருந்து வாடகைக்கு எடுக்கிறான். 1 லட்சம் பேரை வாடகைக்கு எடுக்கிறான். அதாவது அங்கே இருக்கிற போர் வீரர்கள் வாடகைக்கு எடுக்கிறான், பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறான். இவங்களாம் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு இறைவாக்கினர் அவர் என்ன சொல்கிறாரு, அரசனே நீ வந்து வடநாட்டிலிருந்து ஆட்களை நீ கூட்டு வரக்கூடாது. நீ வடநாட்டிலேருந்து ஆட்களை கூட்டி வருகிறா என்றால் நீ வந்து இன்னொருவனுடைய துணையோடு அல்லது வலிமையோடு, யாவையுடைய வலிமையோடு அல்ல, இன்னொருவனுடைய துணையோடு நீ போருக்கு போவதாக தெரிகிறது. அதனால் நீ என்ன பண்ணு, யாவை உன்னோடு இருக்கிறார், யாவையை நம்பி நீ வடநாட்டு வீரர்களை எல்லாம் விட்டுவிடு அப்படிங்கிறார். இவன் என்ன சொல்ல, நான் ஏற்கனவே 1 லட்சம் பேரை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நான் என்ன பண்ணுது, எனக்கு 4000 வெள்ளி வந்து போயிருமே அப்படின்னு. அப்போ இறைவாக்கினன் சொல்ல, டே இந்த 4000 வெள்ளியை நீ பார்க்குற, உன் படையே வீணாகி போதுன்னா என்ன ஆகும், இந்த 3 லட்சம் வீரர்களும் கொன்றளிக்கப்பட்டால் என்ன பண்ணுவேன், யாவையால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பின்வாங்குகிறான். இந்த 1 லட்சம் வடநாட்டு வீரர்களை திருப்பி அனுப்பினான். இவங்களுக்கு நம்மளை திருப்பி அனுப்பணும்னா பயங்கரமான கோபம். இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், போகிற வழியில் சமாரியாவில் இருந்து பெத்கரோன் என்கிற ஊர் இருக்கிறது. அது சமாரியா தொடங்கி பெத்கரோன், இந்த ஊர் பகுதியில் இருக்கிற இதெல்லாம் வடநாட்டில் உள்ள ஊர்கள். இதை பக்கத்தில் இருக்கிற எல்லா யூதா ஊர்களை எல்லாம் அப்படியே போகிற வழியிலேயே உடைச்சு நொறுக்கி கொண்டு போகிறார்கள். வீடுகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும். இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு. 3000 பேரை கொலை செய்கிறார்கள் வடநாட்டு அந்த 1 லட்சம் போர் வீரர்கள் எல்லாம் சேர்ந்து போகும்போது. தென்னாட்டு அரசன் நம்மை கூப்பிட்டுட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் யூதா குலத்தினுடைய நகர்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் உண்மையான காரணம். ஒருவேளை அவனுக்கு அகங்காரம் இருந்திருக்கலாம், ஆணவம் இருந்திருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வெற்றியை கண்டிருக்கிறோம், ஏதோமியரை வந்து நாம் அடிபணியை வைத்திருக்கிறோம் என்கிற நிலை இருந்தாலும், வடநாட்டு மன்னனாகிய யோவாசை இவன் போருக்கு அழைப்பனுடைய நோக்கம் என்ன,
2 குறிப்பேட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வு. அதனால் காரணமில்லாமல் யோவாசை இவன் வம்புக்கு இழுக்கவில்லை, காரணத்தோடு தான் இருக்கிறான். ஆனால் இதை கூட அவன் என்ன செய்திருக்கலாம்? சமாதானத்தோடு செய்து தவறு செய்தது இவன் தான். சும்மா இருக்கிற ஆளை வந்து வம்புக்கு இழுத்தது போல அழைத்து அசிங்கப்படுத்தியது போல, அதனால இவனுடைய குற்றம் தான். அதனால் என்ன செய்திருக்கலாம்? அவன் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் யோவாசை வந்து போருக்கு அழைக்கிறான். யோவாசு என்ன சொல்கிறான் தொடர்ந்து? அதற்கு இஸ்ரேலின் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் அமித்ஷாவிடம் ஆள் அனுப்பி, இப்போ ரெண்டு பேருமே ஆள் அனுப்பி தூது அனுப்பி தான் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போ யோவாசு இன்னொரு தூதுவரை அனுப்புகிறான் அமித்ஷாவிடத்தில். அந்த தூதுவர் என்ன செய்தியை கொண்டு வருகிறார்? யோவாசு கொடுத்த அந்த செய்தி என்ன? இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த ஓமை கதையில் லெபனானின் நெருங்கிச் செடி லெபனானின் கேதுரு மரத்திடம் தூது அனுப்பியதாம். லெபனான் உள்ள கேதுரு மரம் வந்து எல்லாரும் அறிந்த ஒன்று. லெபனான் காடுகளில் கேதுரு மரம் என்பது ஒரு சிறப்பு. அந்த கேதுரு மரம் என்பது ஏதோ நம்ம நாடுகளில் இருக்கிற வேப்ப மரம் அல்லது முருங்கை மரம் அல்லது புளிய மரம் மாதிரி நினச்சிடக்கூடாது. ஒரு சின்ன விலங்கு போனால் கூட, ஒரு முயல் போனால் கூட, அல்லது பூனை போனால் கூட இந்த நெருஞ்சி செடி என்ன ஆகுமா? அப்படியே தரையோடு தரைமட்டமாகிவிடும். உனக்கு எந்திரிக்க கூட உனக்கு வலிமை இல்லை, நிமிர்ந்து நிற்க கூட வலிமை இல்லை. ஒரு விலங்கு நடந்து சென்றாலே நீ தரைமட்டமாகி விடுவாய். நீ யார்கிட்ட வந்து திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாய்? உன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டி பெண் கேட்கிறாய்.